ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் இந்த ஆண்டு 2024 நடைபெற உள்ள மத்திய அரசின் ரயில்வே போட்டித் தேர்வுகள், அதாவது ஆர்ஆர்பி எக்ஸாம் என்று சொல்லப்படும் தற்போது வெளியாகி முடிந்துள்ள ஆர்ஆர்பி ஏஎல்பி தேர்வு மற்றும் தற்போது வெளியாகியுள்ள டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் கிரேட் 3 தேர்வு மற்றும் இனிமேல் அடுத்தடுத்து வரப்போகிற ஆர்ஆர்பி ஜேஇ தேர்வு, என்டிபிசி தேர்வு மற்றும் குரூப் டி தேர்வு மற்றும் ஆர்பிஎஃப் என்று சொல்லப்படும் ரயில்வே ப்ரொடக்ஷன் கோர்ஸ், அதுல எஸ்ஐ மற்றும் கான்செப்ட் தேர்வு. ஸோ இந்த எல்லா மத்திய அரசு ரயில்வே போட்டித் தேர்வுல நீங்கள் தமிழ்ல படிச்சு தமிழ்ல எக்ஸாம் எழுதி மிக எளிதில் வெற்றி பெற்று வேலையில் சேர வேண்டும் என்றால் அதற்கு நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய என்சிஆர்டி என்று சொல்லப்படும் சிபிஎஸ்இ பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தமிழ்ல படித்தால் வெற்றி பெறலாம். எனவே இப்போ நீங்க இந்த வீடியோல பார்க்கறது சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் சார்பாக தயாராகி கொண்டிருக்கும் என்சிஆர்டி தமிழ் புக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 மாடல் ரெவென்யூ மற்றும் பிசிக்ஸ் கிளாஸ், கெமிஸ்ட்ரி கிளாஸ், அதுக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ பாருங்க, என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 என்பது ஏறத்தாழ 600 பேஜஸ் கொண்டது. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏறத்தாழ ஒரு 10,000 கொஸ்டின் வரைக்கும் இருக்கும். இப்போ பாருங்க, என்சிஆர்டி தமிழ் புக் என்பது ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷனு, ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும். ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷனு, ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும். விடைகள் அப்படின்னு போட்டு கீ ஆன்சர் இருக்கும். மற்றும் உங்களுக்கு தெரியுமா, இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சில முக்கிய தகவலாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அணு இயற்பியல் மற்றும் அணுக்கரு இயற்பியல், அதாவது அட்டாமிக் பிசிக்ஸ் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ், இது சம்பந்தமான முக்கியமான தகவல்லாம் எப்படிலாம் எக்ஸாம்ல இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ நீங்க டெய்லி வீடியோ மட்டும் பார்க்காம நோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். எனவே என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 புக்கு தேவைப்படுறவங்க, அதோட மாடல் நீங்க பார்க்க நினைக்கிறவங்க நம்முடைய ரயில்வே ஸ்டடி வாட்ஸ்அப் குரூப் நம்பர் 9944276750 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பேரு, ஊரு, படிப்பு அதை பத்தி வாட்ஸ்அப் பண்ணா நீங்க இது மாதிரி புக்கோட மாடல் ஃபார்மேட் பார்க்கலாம். புக்கு ஆர்டர் பண்றவங்க நம்முடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. புக்கு வந்து பிரிண்டிங் அண்ட் ப்ராசஸ் கரெக்ஷன் ஆகிட்டு இருக்குது. மற்றும் ஆர்ஆர்பி ஏஎல்பி மற்றும் டெக்னீஷியன் தேர்வு எழுத உள்ளவங்க ஜெனரல் சயின்ஸ்ல படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் லைஃப் சயின்ஸ் என்று சொல்லப்படும் வாழ்க்கை அறிவியல். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். அது பாருங்க, அணுசக்தி அணு கதிர்வீச்சிலிருந்து பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்படும் உலோகம் காரியம், அதாவது லெட். அணு கதிர்வீச்சிலிருந்து சேஃப்டி பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்படும் உலோகம் காரியம் ஆகும். காரியம்னா அதுக்கு இன்னொரு பேரு லெட், அதோட சிம்பல் வேதி குறியீடு பிபி. நெக்ஸ்ட் பாருங்க, சூரியனின் ஆற்றல் மூலம் என்ன? அணுக்கரு இணைவு வினை. சூரியனின் ஆற்றல் மூலம் என்பது அணுக்கரு இணைவு வினை, நியூக்ளியர் ஃபியூஷன் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு தனிமத்தின் அணு நிறை என்பது அணுக்கருவில் உள்ள புரோட்டான் மற்றும் நியூட்ரான் ஆகியவற்றின் கூடுதல். ஸோ அட்டாமிக் மாஸ் அப்படின்னா அணு நிறை என்பது ஒரு தனிமத்தின் அணுக்கருவில் உள்ள புரோட்டான் மற்றும் நியூட்ரான் ஆகியவற்றின் கூடுதல். நெக்ஸ்ட் பாருங்க, அணு ஆரமானது எந்த அலகால் அளக்கப்படுகிறது? அணு ஆரம் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ். ஸோ அணு ஆரமானது ஃபெர்மி என்ற அலகால் அளக்கப்படுகிறது. அட்டாமிக் ரேடியஸ் அணு ஆரமானது ஃபெர்மி என்ற அலகால் அளக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பாருங்க, ஹைட்ரஜன் குண்டு கண்டுபிடித்தவர் யார்? ஹைட்ரஜன் பாம். ஹைட்ரஜன் பாம் என்று சொல்லப்படும் அந்த ஹைட்ரஜன் குண்டு எட்வர்ட் டெல்லர் என்பவரால் உருவாக்கப்பட்டது. அப்புறம் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ஹைட்ரஜன் குண்டை உருவாக்கியவர் யார் அப்படின்னா எட்வர்ட் டெல்லர். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு அணு உலைக்கு பின்னால் உள்ள அடிப்படை அறிவியல் கோட்பாடு என்ன அப்படின்னா கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு. நல்லா இருங்க, அணு உலை அப்படின்னா நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ அந்த அணு உலைக்கு பின்னால் உள்ள அடிப்படை அறிவியல் கோட்பாடு என்பது கண்ட்ரோல்டு நியூக்ளியர் ஃபிஷன், அதாவது கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு. இதுதான் அணு உலையில பயன்படும் அறிவியல் கோட்பாடு. நெக்ஸ்ட் பாருங்க, அணுக்கருவை சுற்றி வரும் எலக்ட்ரானுக்கும் அணுக்கருவுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசை என்பது மின்விசை. அணுக்கருவை சுற்றி வரும் எலக்ட்ரானுக்கும் அணுக்கருவுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசை என்பது மின்விசை ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, எர்னஸ்ட் ரூதர்போர்டின் அணுமாதிரியின்படி அணுவில் உள்ளே இருக்கும் எலக்ட்ரான்கள் நிலையானது அல்ல. அதாவது அணுவின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்கள் நிலையானது அல்ல, அதாவது நான் ஸ்டேஷனரி அப்படின்னா நிலையானது அல்ல என்பது யாருடைய இது அட்டாமிக் மாடல் அணு மாதிரி அப்படின்னா எர்னஸ்ட் ரூதர்போர்டின் அணு மாதிரி. நெக்ஸ்ட் பாருங்க, அரைவால் காலமானது கதிரியக்க கார்பன் காலக்கணிப்பு மூலம் அளக்கப்படுகிறது. ஆஃப் லைஃப் பீரியட் என்று சொல்லப்படும் அந்த அரைவால் காலமானது கதிரியக்க கார்பன் காலக்கணிப்பு மூலம் அளக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு கதிரியக்க பொருளிலிருந்து வெளியிடப்பட்ட பீட்டா கதிர்கள் என்பது
அணுக்கருவால் வெளியிடப்பட்ட மின்னூட்டப்பட்ட துகள்கள் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, அணுவின் உட்கருவில் என்ன இருக்கும் அப்படின்னா அணுவோட உட்கருவுல நியூட்ரான்கள் மற்றும் புரோட்டான்கள் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது, அணுக்கருவில் சுற்றி வருகிறது. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவில் கனநீர் அப்படின்னா ஹெவி வாட்டர். இந்தியாவில் கனநீர் தயாரிக்கப்படும் இடம் டிராம்பே. டிராம்பே எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கனநீர் என்பது ஒரு அணுக்கரு உலையில் ஒரு மட்டுப்படுத்தியாக மாடரேட்டரா பயன்படுகிறது. அப்ப எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, அணுக்கரு உலையில் மாடரேட்டர் மட்டுப்படுத்தியாக பயன்படும் பொருள் எது? ஹெவி வாட்டர், கனநீர். அணுக்கரு உலையில் மட்டுப்படுத்தியின் செயல் என்பது நியூட்ரான்களை வெப்ப ஆற்றலுக்கு மெதுவாக்குவது. அதாவது ஸ்லோ பண்ணுவது. அதுதான் அணுக்கரு உலையில மட்டுப்படுத்தியின் செயல். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு கியூரி என்பது எதற்கு சமம்? 3.7 × 10⁻10 சிதைவு பார் வினாடி. ஒரு கியூரி என்பது எதற்கு சமம்? 3.7 × 10⁻10 சிதைவு பார் வினாடி என்பதற்கு சமம். தரை நிலையில் உள்ள ஹைட்ரஜன் அணுவின் அயனியாக்கும் ஆற்றல் என்பது 13.6 EV. EV அப்படின்னா எலக்ட்ரான் வோல்ட். ஸோ அப்ப தரை நிலையில் உள்ள ஹைட்ரஜன் அணுவின் அயனியாக்கும் ஆற்றல் என்பது 13.6 EV. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, அணுக்கருவின் பிணைப்பு ஆற்றல், தி பைண்டிங் எனர்ஜி ஆஃப் நியூக்ளியஸ். அணுக்கருவின் பிணைப்பு ஆற்றல் அதனுடைய நிலைத்தன்மையை அளக்கிறது. அணுக்கருவோட பிணைப்பு ஆற்றல் என்பது அதனுடைய நிலைத்தன்மையை அளக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, கதிரியக்க சிதைவு அதாவது ரேடியோஆக்டிவ் டிகே என்பது சீரற்ற செயல்முறை. சீரற்ற செயல்முறை ஆகும். ஓகேங்களா? கதிரியக்க சிதைவு என்பது சீரற்ற செயல்முறை ஆகும். அடுத்து பாருங்க, காமா உமிழ்வில் நியூக்ளியோன் எண்ணில் ஏற்படும் மாற்றம் 0. காமா நிகழ்வில் உமிழ்வில் நியூக்ளியோன் எண்ணில் ஏற்படும் மாற்றம் 0 ஆகும். ஸோ இதெல்லாம் அணு இயற்பியல் சம்பந்தப்பட்ட முக்கியமான கொஸ்டின்ஸ். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அல்லது வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இது போல தொடர்ந்து கிளாஸ் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புக் ஆர்டர் பண்றதுக்கு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.